மானங்கெட்ட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் உன்னை சட்டமன்றத்துக்குள்ள வச்சு பாத்துக்கிறோம்டா. நாங்க என்ன கோமாளி பையில நினைச்சுக்கிட்டு இருக்கிற சட்டமன்றத்தை பூட்டுவானா? பூட்டினா உனக்கு எலும்பு இருக்காது, ஒட்டச்சிட்டு தான் உன்னை அனுப்பி விடுவானா. A few moments later. முதல்வர் விஜய் குறித்து திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் ஒருமையில் பேசியது சர்ச்சையானது. தொடர்ந்து தற்பொழுது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நண்பர்களே, வேற ஒண்ணு இல்ல, என்னடாச்சுன்னா ஒரு குற்றங்களை போட்டிருக்கீங்களா? பேசினார், பொதுக்கூட்டத்தில் பேசினார், அவ்வளவுதானே. அந்த பேச்சுக்கு கைது செய்யப்பட வேண்டும் என்றால் முதலில் கைது செய்யப்பட வேண்டியது இந்த டாஷ் முதலமைச்சர் விஜய் ஜோசப் தான். இந்த டாஷ் நல்லா இல்ல, கையால் ஆகாத தற்குறி விஜய் அரசு செய்திருக்கிறது. கதருங்க, இன்னும் 5 வருஷத்துக்கு கதறு 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 தான். சிதம்பரம் அவர்கள் ட்வீட் பண்ணிருக்காருங்கறப்ப தான் இந்த கேள்வி எழுது. அவர் ஃபீல் பண்ணட்டுங்க, அவர் ஃபீல் பண்ணப்ப எங்களுக்கு என்ன இருக்கு? ட்வீட் பண்ணி ஃபீல் பண்ணாரா ஃபீட் பண்ணாரா? ட்வீட் பண்ணாரு சார். என்ன டயலாக், என்ன டீம், என்ன மேட்ச்னே தெரிய மாட்டேங்குது. உட்கார்ந்து வந்துறீங்க. டேய், இப்போ எதை வச்சு என்னவோ காங்கிரஸ் எங்கிட்ட வந்து டீலிமிட்டேஷனுக்கு ஆதரவு கேட்கறது கொடுக்கலாம் சார். காங்கிரஸை விட பெரிய கட்சி திமுக. தேசிய லெவல்ல 3வது இடத்துல திமுக தான். எல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. வந்தாரு, அன்னைக்கே அடக்கம் பண்ண பாடியை தூக்கி போஸ்ட்மார்ட்டம் பண்ணா பொழைச்சிக்குமா என்ன? எந்த அடக்கம் பண்ண பாடியா பொழைச்சிக்குமா? பொழைச்சிக்காது. அது சுதந்திரம் வாங்கின போது தமிழ்நாட்டில் அது போயிடுச்சு, முடிஞ்சு போச்சு கதை. அப்படியே அந்த பாடியை சுத்துனீங்க, நாங்க சொல்றோம். எந்த பால் போட்டாலும் கோல் போட்டுறானே. பாஜகவோட கைகோர்க்க வாய்ப்பு இருக்கு திமுக அப்படின்ற ஒரு விஷயம் பேசப்படுதா இல்ல பேச வைக்கப்படுதாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஒருவேளை கொஞ்சம் கொஞ்சமா திமுக அதை பேச வைக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தையும் இது கிளப்புது. எப்படி எடுத்துக்கலாம் அதை? இது சரியா பார்த்தா தாவேகா இப்படி ஒரு பரப்புரையை செய்கிறது. தாவேகா முழுக்க முழுக்க பாஜகவினுடைய கைப்பில்லை. இங்க பேசிக்கிட்டு இருக்கா. மோடி வந்து மே 10ஆம் தேதி நினைக்கிறேன் டிஎம்கே வந்து காங்கிரஸ் எப்படியெல்லாம் காப்பாத்துச்சு, காங்கிரஸ் போய் டிஎம்கேவை பேக் ஸ்டாப் பண்ணலாமான்னு கேட்டாரு. அப்போ வந்து டிஎம்கே வந்து அவங்களுடைய கை குழந்தையா மாறிடலையா? ஆஹா, சூனா போனா ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. சிபிஎஸ்இ பள்ளிகள்ல ஹிந்தி கத்து கொடுக்கப்படவே இல்லையா இத்தனை காலங்கள்ல? கட்டாயம் இல்லை, 3வது மொழி கட்டாயம்ங்கிறது கிடையவே கிடையாது. ஆனா இப்பதான் அது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. ஹிந்தி கத்துக்கிட்டாங்கங்கிறது எஜுகேஷன் பாலிசிங்கிற பேட்டர்ன்ல இல்ல. நான் கேக்குறது என்ன, நீங்க கேக்குறதுக்கான பதில் தான் நானும் சொல்றேன். நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். திமுகவும் பாஜகவும் பேசிட்டு இருக்காங்க. பாஜக திமுக கிட்ட பேச தொடங்கி விட்டது அப்படின்ற குற்றச்சாட்டு திரு கார்த்தி சிதம்பரம் முன்வைக்கிறாரு. அதுக்கு என்ன பதில்? இல்ல, இப்போ அதுதான் சொல்றேன். அதை விட பெரிய குற்றச்சாட்டு நான் வைக்கிறேன். அதுக்கு கார்த்தி சிதம்பரம் கிட்ட என்ன பதில்னு கேட்டு சொல்லுங்க, முடியுமான்னு பாருங்க. கார்த்தி சிதம்பரம் நம்ம நிகழ்ச்சியில இப்ப என்ன அருகதை இருக்கு? கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு தமிழ்நாட்டுடைய என்னோட கேள்வியை தாண்டி நீங்க உங்க கேள்விக்கு பதில் சொல்றதுக்காக நான் இங்க வந்திருக்கேன். என்னுடைய கட்சியோட நிலைப்பாட்டை சொல்ல வந்திருக்கேன். இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. உங்க கேள்விக்கும் பதில் சொல்லுவேன், உங்க கேள்விக்கும் பதில் சொல்லுவேன். கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு தான் சொல்றேன். ஒரே நிமிஷம் இல்ல, இப்ப போங்க, வேண்டாம் போங்க, அவர்கிட்ட போங்க, கட் ஷாட் பண்ணுங்க. என்ன பேச விடாதீங்க, பேச விடாது நான் சொல்றேன். மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அவங்க அவரு பேசும்போது எப்படி அப்படியே சைலண்டா கேட்டீங்க, இப்ப நான் பேசும்போது எப்படி குறுக்கிட்டு பண்ணிட்டே இருக்கீங்க. இளவு வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க, ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா, இந்த ஆளே அழுகிற. நீ திமுகவும் அண்ணா திமுகவும் சேர்ந்துதான் இந்த முடிவு வரணும் அப்படின்னு நாங்கள் எங்களுக்குள்ள முடிவு பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. எந்த பிரச்சனையும் இல்லை, கருவிலேயே ஒவ்வொரு கட்சியும் கலைச்சிருப்போம். கட்சி ஆரம்பிக்கும் போது கலைச்சிருப்போம். நல்ல உச்சபட்ச நடிகரோட வரலாறு புயல் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, கட் அவுட்டுக்கு பால் ஊற்றி 2 பேரும் செத்தானா தான் நடிகனுக்கு சம்பளம் இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து அது மாதிரி திருமாவளவன் சொன்னாரு, திமுக என்பது கொடிய விஷப்பாம்பு, கண்ணாடி வெறியனும் கட்டு வெறியனும் நிறைந்த பாம்பு அப்படின்றத நான் திருமாவளவன் ஏற்கனவே பதிவு பண்ணார். பதிவு பண்ணதுக்கு பிறகு எதுக்கு இவங்க தூக்கி தோல்ல வச்சுட்டு சுத்தினாங்க? சரி, ரைட்டு, அது ஒண்ணு. அந்த பாம்பு போட்ட குட்டி தான் வைக்கோ, நீ கண்ணி பண்ணு. சரி, யாரு குட்டி போடுறது, யார் லிஸ்ட் போடுறது நீங்க பாத்துக்கிட்டே இருங்க. இவருக்கு இதான் வேலை. தமிழ் பற்றி இவங்க பேசினாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விளையாட்டுத்துறை அமைச்சராக அதுக்கு முன்னாடி இருந்த பொழுது கேலோ இந்தியான்னு ஒன்று நடத்தினாங்க. மோடியோட தலைமையில் இங்கே வந்து நடத்தினாங்க.
கேலோ இந்தியானா என்ன மேடம்? ஹிந்தி வார்த்தை. விளையாடு இந்தியான்னு தமிழ்நாட்டில் எங்கேயாவது ஒரு சின்னதாக ஒரு வாசகம் பார்த்தீங்க? விளையாடு இந்தியான்னு வார்த்தையில் கூட வைக்க பயந்த இவர்கள் தமிழுக்காக இவங்க பண்ணுறோன்றது உருட்டு. நம்பர் 1. அப்புறம் ஸ்கூலை மூடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக முன்னாள் அமைச்சர் யாருங்க அவரு? நடிப்புல வந்து அரக்கன் கேள்விப்படுவான். நடிப்பின் அரக்கன் அண்ணன் பாத்தீங்கன்னா அந்த படிச்சு சொன்ன கேட்டீங்களா? அவர் தானே. அவர் வந்து அன்பில் மகேஷ் இருக்கும் பொழுது 207 ஸ்கூலை மூடினாங்க. கேட்டிருந்தா 40 பேர் செத்துருக்க மாட்டான். சரி, அப்போ கள்ளக்குறிச்சி கள்ளசாரத்தில் உங்களை நீங்க தான் சாக வச்சிங்களா? அப்ப என்னப்பா செய்யறது? விதி விளையாட்டுச்சப்பா. நாய நீ விளையாண்டு போட்டு விதி மேலேண்டா பழி போடுற. உன்னை அப்படியே குத்துறா. காங்கிரஸ் கூட தானே போய் நின்னு பேசி ஜபர்தஸ்தா இப்ப இப்படி செஞ்சீங்களா? இப்ப மறுபடியும் சொல்லுங்க, நாங்க இப்படி தான் மறுபடியும் வந்துருவோம் சொல்லுங்க பாப்போம். அன்னைக்கே காங்கிரஸ் க்ளோஸ். அன்னைக்கு காங்கிரஸ் க்ளோஸ் இல்ல. அன்னைக்கு அப்படி சொல்லி தான் எனக்கு எம்எல்ஏ கூட வர முடியாம முதலமைச்சரா இருந்தவர் ஸ்கூல்ல நிக்கிறாரு. 120 ஸ்ட்ரென்த் இவங்க உருவாக்கிக்கிட்டு தான் உள்ளாட்சி தேர்தலே நடத்த போறாங்க. அது வரைக்கும் உள்ளாட்சி தேர்தல் இவங்க நடத்த போறதும் கிடையாது. அது எவ்வளவு சிரமமா இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா அதுக்கப்புறம் தான் தெரியும் இந்த கூட்டணியில் இப்ப வச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல, இவங்க எல்லாரையும் எங்க முக்காடு போட்டு நிக்க வைக்க போறாங்கிறது. இந்த சொந்த ஸ்ட்ரென்த் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த கூட்டணி கொடுக்கிற முக்கியத்துவம். என் கண்ணை தொடர்ந்துட்டீங்க. நீங்க பார்க்கும் போது எனக்கு ஒண்ணு சொல்லணும்னு தோணுதுன்னு. தேங்க்யூடா தம்பி. ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கிறேன். சாத்தே நீ கொஞ்சம் சாத்தே, சாத்தே நீ கொஞ்சம் சாத்தே, சாத்தே நீ கொஞ்சம் சாத்தே. அதாவது மெல்ல பாஜகவை நோக்கி வந்து நகர்றாங்க. எப்படி டீலிமிட்டேஷனுக்கு வந்து முதல்ல குரல் கொடுத்தாங்க, இப்போ எப்படி ரொம்ப சாஃப்டா ஹேண்டில் பண்றாங்க. அப்ப பாஜகவை நோக்கி டிஎம்கே மெல்ல நகர்கிறது அப்படிங்கிறது வேகமா போயிட்டு இருக்காங்க. எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீட்ல வேணாலும் போகும். அது எங்க விருப்பம். சொல்லி இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கயாவது போய் நான் என்னோட கேள்வி ரொம்ப ஸ்ட்ரைட் தான். தெளிவா இருக்கும். என் கேள்வி ரொம்ப ஸ்ட்ரைட் தான். கேள்வியை நான் பதில் நீ கேள்வியோட சேர்த்து நான் சொல்றேன். உங்க கேள்வி என்ன? இப்போ என்னங்க நீங்க பார்லிமெண்ட்ல பண்ணுவீங்க? இல்ல 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 இல்ல, அது என் கேள்வியே இல்ல. அசிங்கப்பட்டான் ஆட்டோக்கார். அது சுதந்திரம் வாங்கும்போது எவ்வளவு இருந்தா அது மாதிரியே பாஜகவே வச்சு போறீங்க. எங்களோட கூட்டணி வரும்போது 108 கூட்டணியில இருந்தாரு. இப்ப எவ்வளவுல இருக்காரு? 28ல நிக்கிறாரு. அழிச்சிட்டீங்க. என்ன பச்சிக்கிட்டு இருக்கா? எதுக்கு இருந்தாலும் எனக்கு முடக்காத. டீலிமிட்டேஷனுக்கு பார்லிமெண்ட்ல என்ன முடிவு எடுக்கணும்னு திமுக தலைவருக்கு தெரியும். எங்க தலைவர் அந்த இடத்துல என்ன கேள்வி கேட்பார், என்ன பதில் பேசுவார்னு இதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். யாரு ஹிந்தி திணிக்கல ஏதேனும் ஒரு மொழியை படிங்கன்னு நீங்களாம் சொல்றீங்க. ஜட்ஜி என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? அதற்கு பதிலாக சமஸ்கிருதத்தை படிக்கலாமேன்னு ஜட்ஜி இன்னைக்கு சொல்லியிருக்காரு. ஜட்ஜி சொல்லியிருக்காருன்னு சொன்னார்ல அண்ணன். ஜட்ஜு திருடக்கூடாதுன்னு தான் சொன்னாரு, ஊழல் பண்ணக்கூடாதுன்னு தான் சொன்னாரு, கொள்ளடிக்க கூடாதுன்னு தான் சொன்னாரு. ஆனா திமுக அதை செஞ்சுதான் செய்யலையா? இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா.